வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பேச போகின்றோம். அந்த வகையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்திருக்கக்கூடிய இந்த போர் பதற்றமானது தற்போது ஒரு முக்கிய திருப்பத்தை எட்டியிருக்கிறது. இரு நாடுகளுமே மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்திருக்கக்கூடிய நிலையில் ஈரான் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு போஸ்டை பதிவு செய்திருக்கின்றார் அவருடைய சோசியல் மீடியா தளத்தில். இதனைத் தொடர்ந்துதான் ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. லெபனான் நாட்டின் தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி இப்படியாக இஸ்ரேல் நடந்து கொண்டிருப்பது டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைப்பாட்டு தொடர்பாக இஸ்ரேல் கூறுகின்ற போது போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்றதாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் லெபனான் இந்த ஒப்பந்தத்தில் இல்லை என்பதுதான் இஸ்ரேலுடைய கருத்தாக அமையப்பெற்றிருந்தது. இப்படி இருந்தாலும் இந்த ஒரு நிலைப்பாடு தொடர்பாக அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். அதாவது இஸ்ரேல் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் தாக்குதலை திருப்பி நடத்துவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். அமெரிக்கா உங்கள் பக்கம் இருக்காது என்ற ரீதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. இவ்வாறாக டொனால்ட் ட்ரம்பும் கருத்துக்களை பார்க்கிற போது அவ்வாறான நிலைப்பாடு தான் இருக்கிறது. அதாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் ஈரானும் இஸ்ரேலும் ஒரு உடனடி போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்ற ரீதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இறுதியாக பதிவை இட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஒரு நிலைப்பாட்டில் பார்க்கிற போது எதிர்காலத்தில் இந்த போர் மேலும் நீடிப்பதை குறைத்து கொள்ளும் விதமாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதியினுடைய செயல்பாடுகள் தற்போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இருக்கிறது போன்ற ஒரு விடயத்தை தான் ஏற்படுத்தி நிற்கின்றது. இருப்பினும் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மற்றும் ஹார்முஸ் நீரிணையினுடைய என்பது முழுமையாக அமலில் இருக்கும் என்று சொல்லியும் அவர் தெளிவுபடுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஈரான் ராணுவம் போடக்கூடிய திட்டங்களாகட்டும், அதே நேரத்தில் ஈரான் ராணுவம் போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு சற்று முன்னதாகத்தான் ஈரானுடைய அரையுத்தியோகபூர்வ ஊடகமான ஒரு செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய விடயம். எனவே இந்த போரினுடைய முடிவு தருணத்தில் இருப்பது போன்றுதான் ஒரு பிம்பத்தை காட்டி நிற்கின்றது. இதே நேரத்தில் ஏமன் நாட்டை சேர்ந்த கவுதி கிளர்ச்சியாளர்கள் சங்கடல முக்கிய வழித்தடமான ஃபாஃபல் மென்டெஃப் நீர்நிலை வழியாக செல்லக்கூடிய இஸ்ரேல் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக புதிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பக்கத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய போர் என்பது தணிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய இந்த செயல்பாடு என்பது மறுபக்கத்தில் ஒரு பதற்றத்தை அதிகரித்திருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹவுதி அமைப்பு இஸ்ரேல் கப்பல்களை தடுக்க பல்வேறு வகையான ஆயுதங்களை பயன்படுத்துவதாக கூட தெரிவித்திருக்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள், சைபர்சோனிக் ஏவுகணைகள், கடல் சுரங்கங்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உள்ளிட்ட பல உத்திகளை அவர்கள் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஹவுதிகள் முன்னர் இஸ்ரேல் கப்பல்களை தாக்கி சிலவற்றை செங்கடலில் மூழ்கடித்திருந்தனர். மேலும் இஸ்ரேலுடைய முக்கிய துறைமுகமாக இருக்கக்கூடிய ஈலா துறைமுகத்தை மூட வைப்பதில் ஹவுதிகள் வெற்றி பெற்றிருந்தனர். இது இஸ்ரேலுடைய ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தை பாதித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எனவே ஹவுதி ராணுவம் செய்தி தொடர்பாளர் கூறுகின்ற போது இந்த முறை முழு முற்றுகையாக இருக்கும் என்று சொல்லியும் இஸ்ரேல் கப்பல்கள் இந்த நீர்நிலை வழியாக செல்ல முயற்சித்தால் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி எச்சரிக்கையை விட்டிருப்பதையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைப்பாட்டில் இஸ்ரேல் எவ்வாறான திட்டங்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இஸ்ரேலுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையிலான இந்த போர் நிலைமை என்பது இனி அதிகரிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. எனவே ஹவுதி அதிகாரி ஒருவர் கூறுகின்ற போது இஸ்ரேல் ஏமன் மீது தாக்குதலை நடத்தினால் அது மிகப்பெரிய அளவிலான போருக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை பதிவை விட்டிருக்கின்றார். அப்படியான நிலைமையில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் அனைத்திலும் தாக்குதல்களுக்கு உள்ளாகும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். எனவே இந்த அறிவிப்புகளானது இந்த செங்கடல் வழியாக செல்லக்கூடிய சர்வதேச வர்த்தகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த காலங்களில் ஹவுதிகளுடைய தாக்குதல் காரணமாக பல கப்பலுடைய நிறுவனங்கள் இந்த வழித்தடத்தை தவிர்த்து வந்திருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த புதிய எச்சரிக்கை உலகளாவிய வர்த்தகத்தில் மேலும் இடையூறுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இனி இந்த போர் நிலைமை என்பது எப்படி ஏனைய இடங்களுக்கும் பரவி கொண்டிருக்கிறது, வெவ்வேறு விதமான தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய
பிரச்சனை ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரச்சனை ஓரளவுக்கு தணிந்து செல்கின்ற நிலைப்பாட்டில் மறுபக்கத்தில் இப்படியான தாக்குதல்கள் பொருளாதாரத்தில் உலக பொருளாதாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்குள் உள்ளாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் மாறிக்கொண்டு வருகிறது. எனவே இந்த நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உலக நிலவரத்துடன் இணைந்திருப்போம். நன்றி.